ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. அன்புடைய ஊடகவியலாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வழக்கிலே மாண்புமிகு நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டு நிபந்தனை அடிப்படையிலே கையெழுத்து போடுவதற்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தொடர்ந்து வருகை இருந்து கொண்டிருக்கிறோம், கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னையா கேட்குறீங்க? அது பொய்யான வழக்கா பொய்யில்லாத வழக்கான்றது நீதிமன்றத்தில் இருக்கிறது. என் தரப்பிலான வாதங்களை நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன். காவல்துறையின் தரப்பிலே வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது இப்போதைக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இருபது கொண்ட அமர்வு பார்த்தீங்கன்னா விசாரணை சிபிஐ விசாரணை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 மாதம் விசாரணை செய்ய தடை விதிக்க செய்யப்பட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது நிச்சயமாக நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் நம்புகிறோம். நிச்சயமாக ஒரு நாள் நல்ல முடிவு கிடைக்கும். மேகாலயா ப்ராஜெக்ட்னா என்ன சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது காவல்துறை சொல்லப்பட்டிருக்காங்க. அதை பற்றி விளக்கங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை என்னுடைய வாதங்களை எடுத்து படித்தா தெரியும். நீதிமன்றத்தில் முறையாக விளக்கங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அதை தாண்டி பேசினா நீதிமன்ற அவமதி பொழப்பாகும். அதில் நிச்சயமாக நீதி ஒரு நாள் வெல்லும். சட்டத்தையும் நான் வழக்கறிஞராக இருப்பதனால, ஆய்வாளராக இருப்பதனால சட்டத்தையும் நீதியும் நம்புறேன். நிச்சயமா இதில் ஒரு நாள் விடுதலை கிடைக்கும். கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிகள் தான் திட்டம் தீட்டப்பட்டது போலீசாரால. அதாவது காவல்துறை அதிகாரிகள் நீதியரசர் முன்னிலையில் வைக்கப்பட்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதா நீதிமன்றத்தில் செல்லும் சட்டப்படி. ஒரு வழக்கறிஞராக நான் சொல்றதில்ல. அதனால அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் இது பண்ணியிருக்காங்க, அதை அரெஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கு. நீதியரசரிடம் எங்க தரப்பு வாதங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால காவல்துறையினுடைய வாதம் அது எங்களுடைய வாதம் வேறாக நான் பதிவு செய்யப்பட்டிருக்கோம். எதற்காக சந்திச்சோன்ற விளக்கத்தை நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கேன். அதை நகல் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நான் அதை மீடியாவில் சொன்னா நல்லா இருக்காது. நான் கருதி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கட்டாயம் நான் வாய் திறப்பேன். ஆனா இப்ப திறந்தா நல்லா இருக்காது. அது காலம் நேரம் வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது. உண்மைகள் ஒரு நாள் வெல்லும், தர்மம் ஒரு நாள் வெற்றி பெறும். அதனால இப்போதைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு கருத்துக்களும் எந்த ஒரு பதில்களும் சொல்லாமல் இருப்பது நல்லது. நிச்சயமாக சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் நம்புகிறேன். நிச்சயம் இந்த வழக்கிலிருந்து விடுதலை ஒரு நாள் கிடைக்கும். என் தரப்பில், என் நிறுவனம் தரப்பில், ஐபிடிஎஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தரப்பில் ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு பிரைவேட் நிறுவனம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் எனக்கு யாராவது கொடுத்தோ அக்ரிமெண்ட் கொடுத்தோ இல்லை முறைப்படி ஒரு விவேகவாப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இருக்காங்க, சுனில் இருக்காங்க, மற்ற ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க நிறுவனம் நடத்துறாங்க. அந்த நிறுவனத்தின் மூலம் அக்ரிமெண்ட் போட்டு செய்யறாங்க. ஒரு விவேக வகுப்பாளராக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக ஊடகங்களை சந்திச்சு கொண்டிருக்கேன். தமிழகத்திலே இந்தியாவிலே முதல் முறையாக விஜய் முதலமைச்சர் சொன்னதே நான் தான். யாரோ மறுக்க முடியுமா? தமிழகத்தில் நான் தானே சொன்னேன். 1,40,00,000 ஓட்டு இருக்குன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் தானே சொன்னேன். அப்போ விஜய் முதலமைச்சர் சொல்றப்ப என்ன சொன்னீங்க? இதே நியூஸ் தமிழ் ஒரு சேனல் 2 கோடி வாங்கிட்டாருன்னு சொல்லி போட்டு விட்டீங்க. நான் தெருக்கோடி தான் நிற்கிறேன். அது மாதிரி வரதான் செய்யும். ஒன்னொன்னும் ஒரு பொருளை வரதான் செய்யும். சமூகத்தில் மீடியாவில் இருப்பதெல்லாம் வரதான் செய்யும். நிச்சயமா ஒரு நாள் நீதி வெல்லும். அதுவரை பொறுமையா இருப்பது ஆகச்சிறதாக இருக்கும். இல்ல, அதாவது இல்ல, அவரிடம் பேசுன உண்மை. அந்த அமௌண்ட்டுக்கான விஷயம் விளக்கம் அது நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்க, சொல்லப்பட்டிருக்க. அவரோட பேசினேன், இல்லைன்னு சொல்ல, பொய் சொல்லலாம், மறுக்கப்படல. ஊடகவியலாளரும் காவல்துறையும் சொல்லப்பட்டிருக்க. அது என்ன பேசுறது மனசாட்சிக்கு எனக்கு தெரியும். நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்க, அதுக்கு உரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்க. இதுவரையும் தெரியல. சரிங்களா? வேற என்ன செய்திகள்? நிச்சயமா நீ தர்மம் ஒரு நாள் வெல்லும். பொறுமையா இருங்க. நன்றி. பொறுமையா இருங்க. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.